இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த திங்கட்கிழமை காலையில நம்முடைய பணிகளை செய்ய, கடமைகளை நிறைவேற்ற இந்த காலையில நம்ம புறப்பட்டுட்டோம் இல்லையா? நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு யோசித்து பாருங்க. மக்களோடு மக்களாக, மனிதர்களோடு மனிதர்களாக, உறவுகளோடு உறவுகளாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கும் மக்கள், எங்கும் உறவுகள். நம்ம ஒரு தனியா ஒரு காட்டுல இல்ல பாருங்க, மக்களோட தான் இருக்கிறோம். அப்ப மக்களோடு கூடவே நம்ம இருக்கிறதுனால பல நேரங்களை நம்ம எதிர்பார்ப்பது போல் நம்முடைய உறவுகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இருப்பது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நான் எதிர்பார்ப்பது போல உறவுகள் இல்லையே, மக்கள் இல்லையே, உடன் பணியாற்றுகிறவர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அற்பமா நம்ம எண்ணிடுறோம், அலட்சியப்படுத்திடுறோம், தூக்கி போட்டுடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்ததான சீஷர்கள் வாழ்வில் அவர் எத்தனையோ குறைகளை கண்டார். அந்த குறைகளை பார்த்து அவர் அவங்கள தூக்கி போடல. அவங்க கிட்ட சில குறைகள் இருக்கு, அதனால அவங்க வாழ்க்கையை அவர் மட்டுப்படுத்தல, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. ஆண்டவர் அவர்களை தூக்கி போடல. ஆண்டவர் அவர்கள் லைஃபை பழுது பார்க்கிறார், அவர்கள் பலவீனங்களை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையை சரி செய்கிறார். ஆண்டவர் ஆள மாத்தல, அவங்க குறைகளை மாத்துறார். இன்றைக்கு கூட நான் சொல்லுகிறேன், குறைகள் இல்லாத உறவுகள் கிடையாது. உறவுகள் கிட்ட தான் குறைகள் இருக்கா? நீங்க யோசித்து பாருங்க. நம்ம கிட்டயே சில குறைகள் இருக்கு, அதை கொஞ்சம் நிதானிக்கணும். அதை நம்ம நிதானிக்காம எல்லா உறவுகளையும் பழித்து, குற்றம் கண்டுபிடித்து, தூக்கி வீசி எறிவது என்பது அழகான அர்த்தமான செயல்கள் அல்ல அன்பானவர்களே. சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். என்ன பண்ணலாம்? மன்னிச்சிருங்க, மறந்துருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கோபம் என்பது பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை. ஆனால் மன்னிப்பு என்பது பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய பரிசு. நீங்க எதை கொடுத்துக்க போறீங்க? நீங்க உங்களையே தண்டிச்சுக்க போறீங்களா, இல்ல நீங்களே உங்களுக்கு பரிசுகளை கொடுத்துக்க போறீங்களா? நீங்கள் உங்களையே தண்டித்துக் கொள்ளணுமா? தாராளமா கோபப்படுங்க, உறவுகளை தூக்கி போட்டுருங்க, துச்சமா எண்ணுங்க. ஆனா நீங்க உங்களுக்கே பரிசுகளை கொடுத்துக்க போறீங்களா? அப்படின்னா உறவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னிங்க, புறக்கணிக்காதீங்க, தள்ளாதீங்க. அவங்களுக்குள்ள ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சில பிரயாசங்களை நீங்க மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில? ஒரு பேனா எழுதுறோம், பேனா எழுதிக்கிட்டே இருக்கும், பேனா சரியில்லை, தூக்கி போடு. செப்பல் யூஸ் பண்றோம், செப்பல் சரியில்லை, தூக்கி போடு. வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றோம், வாட்டர் பாட்டில் சரியில்லை, வாட்டர் பாட்டில தூக்கி போடு. செல்போன் யூஸ் பண்றோம், செல்போன் சரியில்லை, செல்போனை தூக்கி போடு. இப்படி பொருளை தூக்கி போடுற மாதிரி இப்ப மனுஷன் எங்க தெரியுமா வந்துட்டான்? அப்பா சரியில்லை, அப்பாவை தூக்கி போடு. அம்மா சரியில்லை, அம்மாவை தூக்கி போட்டுரு. மனைவி சரியில்லை, மனைவியை தூக்கி போட்டுரு. புருஷன் சரியில்லை, புருஷனை தூக்கி போட்டுரு. பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்களை தூக்கி போட்டுரு. கூட பிறந்தவங்க சரியில்லை, கூட பிறந்தவங்களை தூக்கி போட்டுரு. எவன் சரியில்லை, எவனையும் எல்லாரையும் தூக்கி போட்டுரு. இல்லை அன்பானவர்களே, அது வாழ்க்கை அல்ல. நீங்கள் நன்றாயிருக்க வேணும், நீங்க நல்லா இருப்பீங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள். அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்குவதற்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். குலைசேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள். உறவுகளை புறக்கணிக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உறவுகள் மூலம் வலி வருத்தங்களை அடைந்தீர்களா, காய கண்ணீர் வடிக்கின்றீர்களா? வருத்தப்படாதீர்கள். அதே உறவுகளால உங்களுக்கு பெரிய ஆறுதல்,
பெரிய தேறுதல், பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்காரு. ஆகவே உறவுகளில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டு தூக்கி வீசி எறியாதீர்கள். பழுது பார்த்து பக்குவப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களுக்கு பயன் கொடுக்க கூடாதவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்க கூடாதவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவார்கள். காலத்திற்கு முன்பதாகவே நீங்களே தீர்ப்பு கொடுத்து உறவுகளை தூக்கி எறியாதீர்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள், உறவுகளை நேசியுங்கள், கண்ணியத்தோடு இருங்கள். இன்றைக்கு இந்த நாள்ல எந்த அளவுக்கு பேரன்பை உறவுகள் மத்தியில் காட்ட முடியுமோ அன்பை வழங்குங்க, சந்தோஷத்தை வழங்குங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை வழங்குங்க. நிச்சயமா எல்லா நன்மைகளையும் நீங்கள் திரும்ப எடுப்பீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சகோதரர் வி மகேஷ் குமார், பிரதர் டி தியாகு, சிஸ்டர் எம் ரேவதி, சிஸ்டர் ஒய் சுகப்பிரியா, திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் பி சவுந்தரராஜன் ஷக்கீலா தம்பதியார், பிரதர் ரமேஷ் கிரிஷா தம்பதியார், இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு உங்களுடைய விசேஷமான நாளா இருக்குமே, ஆனால் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உறவுகளால் நாங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம், புண்படுத்தப்பட்டிருக்கிறோம். உறவுகள் எங்களை பாதித்து இருக்கிறது, உறவுகள் எங்களை சோகப்படுத்தி இருக்கிறது, உறவுகள் எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் உடைய பிள்ளைகள் சொல்லலாம். எந்த உறவுகள் மூலம் உடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்களோ அதே உறவுகள் மூலம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அதை உடைய பிள்ளைகள் உள்வாங்க உணர்ந்து கொள்ள செய்வீராக. கர்த்தருடைய வல்ல நல்ல நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வேத சத்தியம் சொன்னது போல ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரிடத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்குமேயானால் அவர்களை உதறி தூக்கி வீசி எறியாமல் பழுது பார்த்து அவருடைய பலவீனங்களை நீக்கி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய மனப்பக்குவத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பும் அந்யோன்யமும் ஐக்கியமும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உறவுகளுக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக வெளிப்படட்டும் தேவனே. சீஷர்களுடைய வாழ்க்கையில எத்தனை குறைபாடுகள் இருந்தது, நீர் ஆட்களை மாத்தல, அவங்க பலவீனத்தை மாத்தி எந்த சீஷர்கள் வாழ்க்கையில் குறைகள் இருந்ததோ அவர்களுடைய குற்ற குறைகளை நீர் நீக்கி பழுது பார்த்து அவர்களை பயன்படுத்தினீரே. அப்படிப்பட்ட உள்ளங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டு நலமான தீர்மானங்கள் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில், இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய வல்ல நல்ல நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய மேலான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த பிறந்த நாட்களுக்குரிய, திருமண ஆண்டுகளுக்குரிய உச்சிதமான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ணுவீராக. விசேஷமான நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளம், மனம், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அற்புத ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க செய்து கனப்படுத்துவீராக. மகிமை, கன, துதி, ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஏறெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய பிறந்த நாட்களிலே, திருமண ஆண்டுகளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களேயானால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சற்று முன்பதாகவே தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.